ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, வீடு முழுக்க ஒரே புகையா இருக்கே. எந்த ரூம்ல நெருப்பு பிடிச்சிருக்குன்னு தெரியலையே. அம்மா அம்மா, அம்மாடி, அம்மா சுபத்ரா, சுபத்ரா, அம்மாடி நீயா? என்னம்மா இது? வீடு முழுக்க ஒரே தீ புகையா இருக்கு. நீ என்னடானா எழவ வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? ஏம்மா சீக்கிரமா எந்திரிச்சு போய் ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணுமா. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நானே கடுப்புல இருக்கேன். ஏன்? இந்த புகை தீனால வரல, மீனாட்சி கட்டின தூபத்தினால வந்துச்சு. மீனாட்சி செஞ்ச வேலையா? எங்க அவ? ஏய் மீனாட்சி, மீனாட்சி. பாட்டி பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. ஏய், தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? சே எழுதுற. ஏய் பாட்டி, என்னதான் நம்ம பாட்டியை அடிச்சாலும் திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நம்ம பாட்டி தானே. நல்ல நாள்னு காலில் விழுந்த பத்தியா? ஏன் தப்பு தான். டேய், அப்படி என்னடா நல்ல நாளு? இன்னைக்கு என்ன தீபாவளியா, பொங்கலா, இல்ல நியூ இயரா? அதுக்கும் மேல. அதுக்கும் மேலையா? எஸ், இன்னைக்கு என் வாழ்க்கை ஆரம்பிச்ச நாள் பாட்டி. பிறந்த நாளா? இன்னைக்கா உன் பிறந்த நாளு? பாட்டி முடியல, உங்ககிட்ட எல்லாம் ஒரு பஞ்சு போட்டு பேசுற பத்தியா? என்ன சொல்லணும் பாட்டி? இன்னைக்கு எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாண நாள் பாட்டி. கல்யாண நாளா? அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு பாட்டி, பேசிக்கிட்டே இருப்பேன். இப்பயாவது எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு மீனாட்சி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இப்படியே விட்டனா 10 வருஷம் ஓடிடும். முதல்ல அதுங்களை எழுப்பு. சரி, நல்லா இருங்க, நல்லா இருங்க, ஏந்திரிங்க. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மா மீனாட்சி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அம்மா, என்னங்க மாப்ள, ஏன் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? ஏன் அத்தை? அதான் மாமா இறந்துட்டார்ல. அத்தை, மாமா இல்லைன்னு யார் சொன்னா? மாமா இங்கதான் அத்தை இருக்காரு. ஆமா அத்தை, மாமா அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வராரு. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு அடிக்கடி என்கிட்ட கேக்குறாரு அத்தை. என்னம்மா இவன் நிஜமாதான் சொல்றானா? அந்த சாமிநாதன் இங்க வரானா என்ன? அதை விட அத்தை, அவர் என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வந்துட்டே இருக்காரு. ஆனா அதுதான் என்னன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏதோ ரகசியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பாருங்க, இப்ப கூட பக்கத்துல நிக்கிறாரு. கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். மாமா ஓகே தானே? ஐயோ மாமா சொல்லுங்க மாமா. மீனாட்சி கால்ல விழு மீனாட்சி. எங்களை ஆசீர்வாதம் சரி சரி, பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். குழந்தை குட்டிங்க, செல்வம்னு எல்லாம் நிறைவா கிடைக்கணும். அனு, இல்ல இல்ல இல்ல, ஏன் கல்லெல்லாம் விழ வேண்டாம். குள்ளச்சிக்கு குசும்ப பத்தியா? ஏய், இரு, உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். சரி, உங்க 2 பேருக்கும் என்னுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் தானா? கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாதா? கிஃப்டா? நான் கிஃப்ட் வாங்கணும்னா உங்ககிட்ட தான் காசு வாங்கணும். உங்ககிட்டயே காசு வாங்கி உங்களுக்கே கிஃப்ட் கொடுத்தா அது நல்லா இருக்காதுல்ல மாமா? நல்லா சமாளிக்கிற பாட்டி. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப நீ ஏதோ சாக்லேட் விளம்பரத்தை பார்த்த பச்சை குழந்தை மாதிரி வாய ஆனு பொழந்துகிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் கொடுக்கற? இல்லம்மா, அந்த சுந்தர் பையன் சொன்னதை கவனிச்சியா? அந்த சாமிநாதன் இவன் முன்னாடி அடிக்கடி வரானா, வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல ட்ரை பண்றானா. ஒருவேளை நம்ம கொலை பண்ணதான் சொல்ல ட்ரை பண்றானோ? எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே மாட்டி விட்டுறாத. அவன் கோதாவரியை சமாளிக்கிறதுக்கு ஏதோ அள்ளி விட்டுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சுபத்ரா. எனக்கு கூட என்னை ஏதோ அடிக்கடி உரசிட்டு போற மாதிரியே இருக்குமா. அந்த சாமிநாத அடிக்கடி என் கனவுல வந்து என்ன கொன்னுட்டு எடி கழுத்து பிடிக்கிற மாதிரியே இருக்குமா. அம்மா, இதெல்லாம் மன பிராந்திமா. சிவாவோட அப்பா அம்மாவை நான் தானே கொன்னேன். ஆமா, அதுங்க ஏன் கனவுல வரதில்ல? ஏன்னா அத பத்தி நான் நினைக்கிறதே இல்ல.
நீயும் எதை பத்தியும் நினைக்காத. சரிம்மா. ம். சரிதா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இட்லி, வடை, பொங்கல், பூரி, பாயசம்னு வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன். முதல்ல நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. ஓகே தா. சரி, என்ன நீங்க மட்டும் ரெடியாகி வந்துட்டீங்க? இன்னொரு ஜோடியை காணோம். ஆமால, சிவாவும் சக்தி எங்க? இன்னும் ரெடியாகவே இல்லையா? கீழே வந்தாங்களா? ஆஹா, எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கீழேயே வரல. அப்போ வாங்க நம்ம மேல போய் விஷ் பண்ணுவோம். வாங்க. சிவா, சக்தி, சிவா, இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். அக்கா சுந்தர், உங்க 2 பேருக்கும் என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சக்தி. ஆமா, என்ன நீ மட்டும் விஷ் பண்ற? உன் ஹஸ்பண்டையும் வர சொல்லு, சேர்ந்தே விஷ் பண்ணுங்க. அக்கா, அவர் கீழே தான் இருக்காரு. கீழையா? கீழே இல்லையே. இல்லக்கா, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்படியா? சரி வாங்க, அப்ப நம்ம கீழே போய் பாப்போம். சிவா, வாங்க. டே சிவா, மாமா, சிவா, டே சிவா, டே எங்கடா இருக்க? சிவா, ஏம்மா, என்னம்மா மேல போறாங்க கீழே வராங்க, ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, நீ சும்மா இரு. டே சிவா, எங்க போனா அவன்? டே சிவா, இப்ப எதுக்கு இவன் சிவா சிவான்னு கூவி கூவி வித்துட்டு இருக்கா? டேய் சுந்தர், எதுக்குடா சிவாவை கூப்பிட்டு இருக்க? பாட்டி, அவனுக்கு நீ கல்யாண நாள் பாட்டி, அதான் விஷ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா அவனை ஆளையே காணோம். அவன் தான் காலையிலேயே கிளம்பி வெளியே போயிட்டானே. காலையில எங்க போனான் அவன்? போறப்ப எங்க போறேன்னு கேக்குறது நல்லா இருக்காது, அதான் கேக்கல. சரி இருங்க, ஃபோன் பண்ணி பாக்குறேன். சொல்றா. ப்ரோ எங்க ப்ரோ இருக்க? ஆன் தி வேடா. எங்க? வீட்டுக்கு தான். யார் வீட்டுக்கு ப்ரோ? டேய், நம்ம வீட்டுக்குடா. போன வைடா. ஓகே ப்ரோ. பாட்டி, சிவா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். சிவா வந்துட்டான், வாங்க. என்ன புதுசா என்ன வரவேற்கிற மாதிரி எல்லாரும் வந்து வாசல்ல நிக்கிறீங்க? ஏன் ப்ரோ, நான் உன்னை வரவேற்க கூடாதா? வா ப்ரோ, உள்ள போலாம் வா. ப்ரோ, ஆளே மாறிட்டு ப்ரோ நீ. ஆமாங்க, டோட்டலா மாறிட்டாரு. அதானே நானும் சொன்னேன். ஏய், சிவா, காலையில எங்கப்பா போயிட்டு வர? அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஓ, என்ன ப்ரோ, கையில ஏதோ கவர்லாம் வச்சிருக்கிற? ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ. சிவா, இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீயும் சக்தியும் தான்டா. நீங்க 2 பேரும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கவே மாட்டோம்டா. டேய் சுந்தர், இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ரா. இப்ப எதுக்கு நீ கண் கலங்கிட்டு இருக்க? பார், அதான் எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுல்ல. வாழ்க்கையில நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் யார் தடுத்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். என்னம்மா, இவ ஏதோ குத்தி காட்டி பேசுற மாதிரியே பேசுறான். விடு விடு, பாத்துக்கலாம். ப்ரோ, சக்திக்கு எதுவும் கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டியா? எப்படி வாங்கிட்டு வருவான்? அதான் என் பொண்ணு சுபத்ரா சரியான லாக் வச்சிருக்கால.
ஹாப்பி வெட்டிங் டே. ப்ரோ அப்படியே பெரியவங்க கல்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. வா சக்தி. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ நல்லா இருங்க நல்லா இருங்க. பாட்டி பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அத்தை நல்லா இருங்க நல்லா இருங்க. சீக்கிரமே நீயும் குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் அப்படியே நடந்துரும். அது நடக்க விட்டுருவோமா? ஐயோ எனக்கு செம்மையா பசிக்குது. முதல்ல வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. ஆஹா அட அத்தை வாசனை சும்மா மூக்க தொலைக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன் அத்தை. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் பரிமாறுறேன். ஓகே அத்தை. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுறேன். ஐயோ, என்ன மாப்பிள நீங்க போய் பரிமாறுறேன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன். நீங்க உட்காருங்க. அத்தை நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் உட்காருங்க. வேண்டாம் மாப்பிள. உட்காருங்க அத்தை. அதான் அண்ணன் சொல்லுதுல, உட்காருங்க. என்ன மாப்பிள இதெல்லாம்? உட்காருங்க அத்தை. அனு அந்த பிளேட் கொடு. என்னங்க மாமா? இந்தாங்க. சூடா இருக்கு பாருங்க. சாப்பிடு. போதும் போதும். சாப்பிடு சக்தி. கொஞ்சம். போதும் போதும். சாப்பிடுங்க. சாப்பிடு சக்தி. சாப்பிடு. அத்தை நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும் மாப்பிள. கூச்சப்படாம சாப்பிடுங்க அத்தை. சக்தி இந்த சட்னி போட்டுக்கோ. மாமா போதும் மாமா. ஏய் சாப்பிடு. அந்த இட்லி எடு. பிரதர் இங்கேயும் வைங்க கொஞ்சம். சுந்தர் இருடா கொண்டு வர. இந்த சாப்பிடு. என்னாச்சு? போதும் போதும் போதும். சாப்பிடுங்க. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவளுக்கெல்லாம் போய் பரிமாறான். அறிவு கட்டவன். இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடுங்க ப்ரோ. சாப்பிடுற. என்னாச்சு? இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் தான். ஆனா நமக்கு இந்த மாதிரிலாம் தோணல பத்தியா? அட ஆமாங்க. இல்ல நமக்கு தோன்றதெல்லாம் வேறதான். சாப்பிடுங்க. இந்த வெக்கம் தான் அப்படியே கவுத்துருச்சு. பாட்டி சாப்பிடுங்க. சாம்பார் போடுங்க. போதும் 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 போதப்பா. அம்மா கொஞ்சம் சாம்பார் போடுங்கம்மா. போதும்பா. இன்னும் கொஞ்சமா. நல்லா சாப்பிடுங்க. தர்ணி இந்த ரவா கிச்சடி எடு. நீ தோசை எடு. அதுக்காக எவ்வளவு சும்மா மாப்பிள இருங்க அத்தை. சாப்பிடுறது? குடு. ஐயோ தோசை என்னால வச்சுக்கோங்க. முடியாது. ஐயோ அட என்ன சாப்பிடுங்க இவரு? அத்தை. சக்தி சாப்பிடுமா. உனக்கு வைக்கவா? ஐயோ மாமா வேணாம் மாமா. ஒண்ணு இல்ல வச்சுக்க. வேணாம் மாமா. ஏய் இங்க வா. என்ன இவ இன்னைக்கு ரொம்ப ஓவரா கவனிக்கிறா? பாட்டி, அம்மா அந்த பக்கம் இருக்காங்க. நீ கண்ணாடியை தொடச்சு போட்டுக்கிட்டு யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து அதுக்கப்புறமா பேசு. அம்மாடி, என்னம்மா இந்த பையன் ரொம்ப ஓவரா கவனிக்கிறா? பொண்டாட்டி குடும்பத்து மேல ஓவர் பாசமோ? மா விடுமா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அப்புறம் எல்லா மூதேவிங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடும். அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். அத்தை இன்னொரு இட்லி வச்சுக்கோ. வேண்டாம், எனக்கு இதே போதும் மாப்பிள. நான் நல்ல திருப்தியா சாப்பிட்டேன். மனசு நிறைஞ்சிருக்கு. நீங்க இப்படி எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு மருமக இல்ல மாப்பிள, மகன். அத்தா அப்ப நானு? நீங்களும் தான் மாப்பிள. ப்ரோ கேட்டுக்கோ, நானும் தான். ஏய் சரிடா சாப்பிடுறா. இவன் சொல்றத வச்சு பார்த்தா சொத்துக்கு தான் அடி போடுறான்னு நினைக்கிறேன்.
நீங்க என்கிட்ட லவ் சொல்லலனாலும் இந்த தாஜ்மஹால் உங்ககிட்ட லவ் இருக்குன்னு காட்டுது மாமா. ஆனா அந்த வாயை திறந்து அந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டீங்க. அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதானே சக்தி. ஐ லவ் யூ. ஐயோ, ஐ லவ் யூ சொல்லிட்டேனா? இவளுக்கு நான் எந்த ஊர்ல இருந்து ஐ லவ் யூ சொன்னாலும் கேட்டுரும் போல இருக்கு. மாமா ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ கிஃப்டை பார்த்து பேசிட்டு இருந்தல்ல, அதை கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, நான் கிஃப்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்ல, நீங்க என்கிட்ட ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இருந்தது. யாரு? நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேனா? எனக்கு வர கோவத்துக்கு பல்லாருன்னு அறையலான்னு தோணுது. என்ன பண்றது, புருஷனா போயிட்டாரே. இவருக்கு நடிக்கவே தெரியாது, இதுல சிரிப்பு வேற. மாமா போதும், நிறுத்துங்க. எதுக்கு அப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்னு சொன்ன பத்தியா, அதை நினைச்சேன். அத சிரிப்பு வந்துருச்சு. ஏய், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்களுக்கு தான் பொய் சொல்லவே வராதே. திரும்ப திரும்ப பொய் சொல்லி மாட்டிக்கிறீங்களேன்னு சிரிச்சேன். சரி, கிஃப்ட் ஓகேவா? ஏன் ஓகே இல்லனா எடுத்துட்டு போயிடுவீங்களா? வேண்டானா கூட எடுத்துட்டு போயிடு. வேண்டாம் மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க கொடுத்த இந்த கிஃப்ட் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? என்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட். நீங்க இதுக்கு முன்னாடி கிஃப்ட்னு கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? டிவோர்ஸ் பேப்பர் மாமா. அதே நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். இதை நான் ஏத்துக்க மாட்டேனா மாமா? இதை நான் சாகுற வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பேன் மாமா. ஆனா இந்த கிஃப்டை விட எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒன்று இருக்கு மாமா. அதான் மாமா எனக்கு வேணும். என்னது? நீங்க தான் மாமா அது. உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம் மாமா. நீங்க தான் வேணும் மாமா. எப்போ உங்களை தருவீங்கன்னு தான் மாமா நான் காத்துட்டு இருக்கேன். சரி, கிளம்பு போலாம். எங்க? வெளியே. வெளியே வா. என்ன திடீர்னு? நீ தானே நேற்று நைட்டு சொன்ன வெளியே கூட்டிட்டு போங்க மாமான்னு. அதான் வா போலாம். மாமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, நிஜமா தான் சொல்றேன். வா போலாம். மாமா நான் ரெடி மாமா, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, அதை விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இன்னைக்கு மழை பிச்சுக்கிட்டு வரப்போகுது. நான் பாட்டி, அக்னி வெயில் வெக்கமே இல்லாம வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. நீ என்னமோ மழை வரும்னு சொல்லிட்டு இருக்க. அது தெரியும்டா, நீ பைக் துடைக்கிறல, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாமா, இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். கரெக்ட். நான் பைக் துடைக்கிறதுனால இல்ல பாட்டி, என்ன நீ எல்லா சீனையும் வீட்டுக்குள்ளே இருந்து ஒப்பேத்திக்கிட்டு இருப்பல, இன்னைக்கு தானே அதிசயமா வெளியே வந்து டைலாக் பேசுற, அதான் சொன்னேன். கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும். கோடெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்க. என்னங்க போலாமா? ரெடிங்க மேடம். டேய் எங்கடா போற? என்ன கேட்ட? டேய் ஏன்டா அழுக்கு துணியை தூக்கி ஏன் மூஞ்சில போடுற? பாட்டி, போறப்பவே எங்க போறேன்னு கேக்குற? போற காரியம் உருப்பிடுமா? அது நீ கேட்ட அந்த காரியம் உருப்பிடுமா பாட்டி? டேய் நீ போற இடம் எது, எங்க போறன்னு சொல்ல போறியா இல்லையா? கிளவி, நீ உன மொட்டை பண்ண விட மாட்டேன். கிளவி, ஒழுங்கா அந்த பக்கம் வந்துரு. கிளவி சொல்றல, வா அந்த பக்கம். வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஏய் கிளவி, இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கண்ணுலே படக்கூடாது. ஒழுங்கா ஓடி போயிரு, அவ்வளவுதான். ஓடி போயிரு. பாட்டி உன்னை தள்ளி விட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்குல்ல?